அம்பாளுடைய கையில் ஒரு கையில் கரும்புவில், இன்னொரு கையில் பஞ்சபாணங்கள். சகசரநாமம் அவளை பற்றி வர்ணிக்கும்போது சதுர்பாகு சமன்விதா அப்படின்னு சொல்லிட்டு 2 மேல் கரங்களில் ஒன்றுத்தில் பாசம் வைத்திருக்கிறாள், இன்னொன்றில் அங்குஷம் வைத்திருக்கிறாள். கீழ்கரங்களில் மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்லும். காமாட்சி, ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகை, திரிபுர சுந்தரி, பிரதானமாக இந்த 4 ரூபங்கள். இந்த 4 ரூபங்களில் பார்த்தோம்னா அம்பாள் செம்மேனியளாக இருப்பாள். ராமனுக்கு பச்சை வண்ணம், அம்பாளுக்கு பச்சை வண்ணம் அப்படின்னு சொன்னமே. பராசக்தின்னு சொன்னால் கரும்பச்சையில் இருக்கணும், இல்லைனாக்கா கருநீலத்தில் இருக்கணும் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் காமாட்சியாக அவள் ஆவிர்பவிக்கும் போதும், லலிதாம்பிகை, ராஜராஜேஸ்வரி, திரிபுர சுந்தரி என்கிற வடிவத்தில் அவள் ஆவிர்பவிக்கும் போதும் அவள் செந்நிறமேனி படைத்தவளாக இருப்பாள், கருநிறமேனியில் இருக்க மாட்டாள். ஏன் சிவப்பு நிறத்தில் வரான்னு சொன்னால், சிவப்பு தான் கலர் ஆஃப் ஜெனிசிஸ். நீங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒன்று தோன்றுகிறதுன்னு சொன்னால் அது சிவப்பாக இருக்கும். முதல்ல முளை விடும்போது அது சிவப்பாக இருக்கும். துளிராக வரும்போது ஒரு சின்ன சிவப்பு வந்து அதுலேருந்து வரும். இந்த சிவப்புங்கிறத காட்டுறதுக்காகத்தான் தாமரையை காட்டி அந்த தாமரையிலிருந்து தோற்றம் என்பதாகவே பல இடங்களில் அடையாளப்படுத்தினார்கள். ஏதாவது ஒன்று தோன்ற வேண்டும்னா கொஞ்சம் ராஜசம் வேணும். அப்படியே சாத்விகமாக உட்காந்துருந்தா அதுலேருந்து எதுவும் தோன்றாது. தேர் நீட்ஸ் டு பி சம் எனர்ஜி. ஒன்று தோன்ற வேண்டும் என்றால் சக்தி வேண்டும். அதனால தான் சக்தின்னு வந்ததே அதுதான். ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். எனர்ஜி இல்லைன்னா அது அப்படியே உட்காந்துருக்கும். அப்போ அந்த எனர்ஜியை காட்டுறதுக்கு தான் அது சிவப்பு நிறம். இப்போ அம்பாள் சிவப்பு நிறத்தில் தோன்றினாள். ஏன் முதலாக அவள் தோன்றி அவளிலே இருந்து இந்த அண்ட பகிரண்டம் வந்தது? எதுக்காக அவள் அந்த மாதிரி வந்தான்னா, ஜகத்ராத்தும் கருண ஆ க சித் அருண. ஜகத்ராத்தும் கருண, இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற காருண்யத்தினால், க சித் கொஞ்சம் அப்படி அருண ரூபத்தில், சிவப்பு ரூபத்தில் அவள் வந்தாள். அப்படி வந்த அந்த ஸ்வரூபங்களில் அவள் கையில் இக்ஷுகோதண்டத்தையும் பஞ்சபாணங்களையும் வைத்திருப்பதை பார்க்கிறோம். இதுக்கு ஒரு கதை உண்டு. குமார சம்பவத்தில் லேசாக வரும் இந்த கதை. ஸ்காந்த புராணத்தில் கொஞ்சம் விரிவாகவே வரும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். தக்ஷ பிரஜாபதியின் மகளாக தோன்றினாள். தாக்ஷாயணின்னு பெயர். தக்ஷ பிரஜாபதி அவமானப்படுத்தினான் யாகத்தில். எனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம், இவனுடைய மகள் என்கிற அந்த பிறப்பு, அந்த வடிவம் வேண்டாம்னு சொல்லி போய் நெருப்பில் விழுந்துட்டா. அதுக்கப்புறம் தக்ஷனுடைய மகளாக ஒரு பிறவி எடுத்ததுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக தபஸ் பண்ண போயிட்டான். ஹிமவானுடைய மகளாக பிறந்த போதும் முந்தின அந்த பிறவியின் தபஸுக்காக அவள் ஒரு பக்கம் பரிகாரத்துக்கு தபஸ் பண்ண போயிட்டா. அவள் தபஸ் பண்ண போயிட்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் தட்சிணாமூர்த்தியாக போய் இன்னொரு பக்கம் தபஸ் பண்ண போயிட்டார். இப்போ இந்த நிலையில் குமாரக்கடவுள் தோன்ற வேண்டும். குமாரக்கடவுள் தோன்றினாத்தான் தாரகாசுரன் போன்ற அசுரர்கள்கிட்டேந்து தப்பிக்கலாம். தேவர்கள் பார்த்தார்கள், ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டப்படுறோம், இந்த அசுரனை அழிக்கணும்னு சொன்னால் குமாரக்கடவுள் வேண்டும். என்ன பண்ணுறது? இவர் பாட்டுக்கு ஒரு மூலையில் போய் தபஸ் பண்ணுறார், அவ பாட்டுக்கு ஒரு மூலையில் தபஸ் பண்ணுறா, எப்படி குமாரக்கடவுள் வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் போய் எங்கள் மன்மதன்கிட்ட, அப்பா நீ கொஞ்சம் போய் அவர் மேலே அம்பு போட்டேன்னா அவருக்கு மனைவியை பற்றிய நினைவு வரும், வந்து இவளை திருமணம் செய்து கொள்வார். ஏன்னா இவள் 6 வயசு பெண்ணாக தோன்றி அப்போதிலிருந்து அபர்ணாவாக இவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். மன்மதன் சொல்லி பார்த்தான், நான் போனேன்னா பிரச்சனை வரும்,
இல்லை இல்லை எங்களுக்காக நீ போ அப்படின்னார்கள். அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இது நடந்து அவன் உருவம் இல்லாமல் போனான். உருவம் இல்லாமல் போன நிலையில் கொஞ்ச நாள் கழித்து தேவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ, இவளுடைய தவம் மிகச்சிறப்பான மிக உக்ரமான தவம் என்பதை உணர்ந்த அவரே திருமணம் செய்து கொள்ள வந்தார். இப்போ தேவர்கள் ஆசைப்பட்டது அதுதானே. தட்சிணாமூர்த்தி தன்னுடைய தவத்தை விட்டுவிட்டு இவளுடைய தவத்தை மெச்சி அபர்ணாவாக இருப்பவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதிசங்கர பகவத்பாதர் பாடும்போது அவர் யாருன்னு கேட்டால் அபர்ணா களத்திரம் அப்படின்னு தான் பாடுவார். அப்போ அந்த அபர்ணாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்தார். கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடக்கிற சமயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ரத்தி உக்காந்துட்டு இருந்தா. எல்லாரும் இப்படி கூட்டமெல்லாம் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவன் மெல்ல அம்பாள் கிட்ட வந்தா. ஏம்மா, உனக்கே இது நியாயமாக இருக்கா? இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் அம்பு போட்டது. கடைசியில் அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு கல்யாணம் மாத்திரம் நடந்துருதே. இப்போ அவர் என்ன தப்பு பண்ணினார், என்ன தப்பு பண்ணினார்னு நீங்கள் நினைத்தீர்களோ அந்த நினைப்புக்கு மாறுதலாக கல்யாணம் நடக்க வேண்டியது நடந்தாச்சு. என்னை மாத்திரம் இப்படி நிற்க வச்சுட்டியே அப்படின்னு ரொம்ப துக்கத்தோடு அவள் அம்பாளிடத்தில் அபயம் கேட்டாள். சர்வலோகத்தை ரட்சிப்பதற்காக, தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக அம்பாள் மன்மதனுடைய கரும்பு வில்லையும் மலர்பானங்களையும் தானே எடுத்துக்கொண்டு ஈஸ்வரனுக்கு முன்னால் அவற்றை வைத்து நமஸ்கரித்தாள். அவர் மேல் மன்மதன் பானங்களை விட்டாள். இவள் அவர் பாதத்தில் அவற்றை அர்ப்பணம் செய்தாள். இதுதான் வித்தியாசம். அம்பாள் என்ன பண்ணினா, அந்த வில்லையும் அந்த அம்புகளையும் எடுத்துட்டாள். சொன்னாளாம் மன்மதன்கிட்ட, நான் தான் உனக்கு கரும்பு வில்லையும் மலர்பானங்களையும் கொடுத்து இந்த லோகத்தில் இருக்கும்படியான சகல ஜீவராசிகளையும் காமவசப்படுத்தும்படி அனுக்கிரகம் செய்தேன். எல்லாரும் சனகாதி முனிவர்களாக இருந்துவிட்டால் அநேக ஆத்மாக்கள் சரீரம் எடுத்து அதிலிருந்து சித்த சுத்தி செய்து கொண்டு ஜனன நிவிருத்தியை தேடிக்கொள்ள முடியாமல் போய்விடுமே என்பதற்காகத்தான் அந்த காரியத்திற்கு உனக்கு ஆதரவு கொடுத்தேன். ஆனால் எனக்கு மேலே இருக்கிற ஈஸ்வரனிடத்திலேயே அந்த சக்தியை நீ காட்டியிருக்கலாமா மன்மதா, அது தப்பில்லையான்னு கேட்டாளாம். யார்கிட்ட நீ காமிச்சிருக்கணும்? அதை மனிதர்கள்ட்ட காமிச்சிருக்கணும், மற்ற உயிர்கள்ட்ட காமிச்சிருக்கணும். அதை சிவனிடத்திலேயே காட்டியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு சூட்சுமம் பண்ணுறா பாருங்கள். முந்தின வரிக்கு அதுதான் அர்த்தம். அந்த வெப்பன்ரி, மன்மதன்கிட்ட இருந்த வெப்பன்ரியை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அப்படியே சிவனுடைய பாதத்தில் வச்சு அர்ப்பணித்து அப்படி நமஸ்காரம் பண்ணினான். பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணின உடனே அவர் என்ன பண்ணுவார்? அப்படி பார்த்தாராம். அவன் நமஸ்காரம் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டமான்னு அர்த்தம். அது மாத்திரம் அர்த்தம் இல்லை. ஒன்றை அர்ப்பணம் செய்வது வேறு, ஒன்றை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை துன்பப்படுத்துவது வேறு. இப்போ வித்தியாசம் அதுதான். மன்மதன்கிட்ட இருந்த அதே வெப்பன்ரி, மன்மதன்கிட்ட எந்த கோதண்டம் இருந்ததோ அதே கோதண்டம், மன்மதன்கிட்ட எந்த மலரம்பு இருந்ததோ அதே மலரம்பு. இப்போ மன்மதன்கிட்ட இருக்கிறச்சே என்ன ஆகுது? மன்மதன் அதை பிரயோகம் செய்யும் போது உலக உயிர்கள் அதனால் துன்பப்படுகின்றன. ஆனால் அம்பாள் அதையே பிரயோகம் செய்யும் போது உயிர்கள் அனுக்கிரகம் பெறுகின்றன. என்ன வித்தியாசம் இதில்? மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. முதல்ல இந்த புஷ்ப பானங்களை எடுத்துப்போம், அப்புறமா வில்லுக்கு வருவோம். ஏன்னா அம்பு இருந்தால் கூட வில்லு இருந்தால் தான் அம்பை பிரயோகம் பண்ண முடியும். தன்மாத்திரைனா என்ன? தன்மாத்திரைனா என்ன? இந்திரியம்னா என்ன? ஒவ்வொரு உயிர்கிட்டையும், மனித உயிர்கிட்ட 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. 10 இந்திரியங்கள்னு கணக்கு. இப்போதைக்கு நமக்கு தேவை 5 இந்திரியங்கள் தான். அந்த 10 விட்டுடுவோம், 5 விட்டுட்டு 5 மாத்திரம் எடுத்துப்போம்.
10 இந்திரியங்களில் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இப்போதைக்கு நமக்கு கர்மேந்திரியங்கள் வேண்டாம், ஞானேந்திரியங்களை எடுத்துப்போம். ஞானேந்திரியங்கள்னா என்னன்னா தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். இந்திரியம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், பொறி, அறிவு பொறி, அறிவை தரக்கூடிய பொறி. அறிவு எப்படி வருகிறது? ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்து அந்த பொருளின் வடிவம் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, அது என்ன பண்ணும், இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கா, இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி வருகிறது? கண் வழியாக. சில விஷயங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் காது வழியாக கேட்கிற அந்த ஒலியை வைத்து வருகிறது. சில விஷயங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நாசி வழியாக வருகிறது. சில விஷயங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நா வழியாக வருகிறது. சில விஷயங்களுக்கான இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, தொட்டால் மழுமழுன்னு இருக்கா, இல்லை ரஃப்பாக இருக்கா, சூடாக இருக்கா, குளிர்ச்சியாக இருக்கா, இந்த இன்ஃபர்மேஷன் மேனி வழியாக. அப்போது நாதம் வழியாக, ஸ்பர்ஷம் வழியாக, ரூபம் வழியாக, ரசம் வழியாக, கந்தம் வழியாக, இந்த 5 வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனால இந்த 5க்கும் ஞானேந்திரியங்கள்னு பேர். இந்த ஞானேந்திரியங்கள் தான் இப்போ அவகிட்ட 5 பானங்களாக இருக்கின்றன. இந்த ஞானேந்திரியங்களை தான் மன்மதனும் வச்சுட்டுருக்கான் கையில். அவங்கிட்ட இருக்கிற 5 மலர் அம்புகளுக்கும் இதுதான் அர்த்தம். இந்த 5 அவன் வச்சுட்டுருக்கான். அவன் அம்பு போட்டால் என்ன ஆகுது? கண் எங்கே பார்க்கக்கூடாதோ அங்கே போய் பார்க்கிறது, காது எதை கேட்கக்கூடாதோ அதை போய் கேட்கிறது. அவன் அம்பு போட்ட உடனே இந்த 5 இந்திரியங்களும் அவங்கிட்ட இருக்கிற இந்த 5 தான், நம்ம 5 இந்திரியங்கள் தான் அவங்கிட்ட இருக்குது. அவன் அதை அம்பாக பிரயோகப்படுத்தினா அது எங்கேயோ தடம் புரண்டு போகிறது. அவன் கையில் வில்லு. இந்த 5ம் தன்னால் மாத்திரம் ஒர்க் பண்ணலை. அதுதான் அந்த தன்மாத்திரைங்கிற வார்த்தை வரப்போகிற இடம். இந்த 5ம் எப்படி ஒர்க் பண்ணுறது? இப்போ கண்ணு பார்க்கறது, கண்ணு மாத்திரமாக பார்க்கறது. கண்ணு பார்த்தாலும் இந்த பொருள் தான் இதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படி? மெமரி ரிசர்வில் போய் முன்னால் நான் பார்த்த இதே பொருள், இந்த பொருள் மாதிரியே இது இருக்குது, என்ன கலர் மாத்திரம் வித்தியாசம், இல்லை ஷேப் மாத்திரம் வித்தியாசம், இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் த சேம். இதெல்லாம் எது ப்ராசஸ் பண்ணுறது? உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு ப்ராசஸ் பண்ணுறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு தான் முன்னால் கேட்ட ஒலியும் இந்த ஒலியும் ஒன்று, முன்னால் கேட்ட அந்த சப்தம் இது வெவ்வேறு, அந்த டெசிபிள் வேறு, இந்த டெசிபிள் வேறு, இல்லை நேற்றுக்கு டேஸ்ட் பண்ணின உணவுப் பொருள் வேறு, இன்றைக்கி டேஸ்ட் பண்ணுற இந்த டேஸ்ட் வேறு, அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு பர்சீவ் பண்ணி அதுதான் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம்தான் கர்மேந்திரியத்துக்கு இன்ஃபர்மேஷன் போகும். இங்கேருந்து வர இன்ஃபர்மேஷனை மனசு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை இழுத்துக்கோ, இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் கமாண்ட் அங்கே போகும். ஆனால் முதல்ல வரக்கூடிய இந்த இன்புட் மனசுக்குள்ளே ப்ராசஸ் ஆகணும். இப்போது வர அந்த இமேஜை மட்டும் பார்க்காம இருன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, கண்ணை பார்க்காம இருன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கண் தானே பார்க்கிறது, கண் மாத்திரம் இல்லை. இதில் முக்கியமானது என்னன்னா, கண் என்பதை விட பார்வை. பார்வை சரியாக இருக்க வேண்டும். கண் சரியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறத விட பார்வை சரியாக இருக்க வேண்டும். பார்க்குற விஷயம் அதுவே தான் இருக்கும், இமேஜ் அதுவே தான் இருக்கும். ஆனால் அதை பர்சீவ் பண்ணுறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு. அந்த மனசோடு ஐக்கியப்பட்டதனால் இந்த ரூட் ஆஃப் நாலெட்ஜ் வெறும் இந்திரியமாக இல்லாமல் ஃபங்க்ஷனாலிட்டி சேர்ந்ததாக தன்மாத்திரையாக மாறுகிறது. வித்தியாசம் இவ்வளோதான். தன்மாத்திரைன்னு சொன்னால் பார்க்கிற பார்வை, கண்ணுக்கான தன்மாத்திரை பார்க்கிற பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம், ரூபம்னு எடுத்துக்கலாம். கண்ணுங்கிறது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த கண் பார்க்குற விஷயத்தை சரியான விதம் ஒன்றும் இல்லை. ஒரு விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு டம்ளரில் தண்ணீர் இருக்குதுன்னு வச்சுப்போம்.
பாதி தான் தண்ணீர் இருக்குன்னா ஒருத்தர் பார்க்குறவர் என்ன சொல்வார், இது பாதி காலியாக இருக்குது. அதையே இன்னொருத்தர் பார்க்கும்போது இல்லை பாதி தண்ணீர் இருக்கிறது. ஒரே விஷயத்தை பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். இந்த பாசிட்டிவாக பார்க்குறது நெகட்டிவாக பார்க்குறதுன்னு நாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோமே, இந்த டிஸ்கிரிப்ஷன் எங்கேருந்து வருகிறது? இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கான பேஸ் எங்கே இருக்குது? அந்த பார்க்கிற பார்வை கண்ணில் மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற பர்செப்ஷனில் இருக்குது. நான் பார்க்கிற விஷயத்தையே நீங்கள் பார்க்கும்போது அதை புரிந்து கொள்வது வேறு, இன்னொருத்தர் பார்க்கும்போது புரிந்து கொள்வது வேறுன்னா அப்போது ஒரே இமேஜ் தான். இந்த இமேஜ் என்னமோ ஒரே இமேஜ் தான். இந்த பொருளோட இமேஜ் கண்ணில் விழறது 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான் விழப்போகிறது. ஆனால் ஒவ்வொருவர் அதை பர்சீவ் பண்ணிக்கிறதுனா அந்த பர்செப்ஷன் இருக்கே, ஃபங்க்ஷனாலிட்டி சேர்ந்த பர்செப்ஷனுக்கு தான் தன்மாத்திரைன்னு பேர். அப்போ அம்பாள் என்ன பண்ணியிருக்கான்னா, வெறும்ன இந்திரியங்களை எடுத்து வச்சுக்கல. மன்மதன் வெறும் இந்திரியத்தை தான் வச்சுட்டுருக்கான், அம்பாள் இந்திரியத்தை வச்சுக்கல, தன்மாத்திரையை வச்சுட்டுருக்கான். தன்மாத்திரையை வச்சுட்டா தான் கண் பார்த்தாலும் சரியான விதத்தில் பார்க்க வேண்டும் அப்படின்னு அவளால் சேனலைஸ் பண்ண முடியும். அவள் கொண்டு போய் இதையெல்லாம் ஈஸ்வரனோட காலில் போட்டுட்டு அர்ப்பணம் பண்ணினா அப்படின்னு பார்க்குறோமா இல்லையா? அந்த அர்ப்பணம் பண்ணினாங்கிறதுக்கே என்ன அர்த்தம்? அவள் கொண்டு போய் ஈஸ்வரன் காலில் போட்டதா அந்த கதை. ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா, நம்முடைய தன்மாத்திரைகளை கொண்டு போய் அவள் காலில் போட்டுக்கணும். அம்மா, நான் என்னுடைய தன்மாத்திரைகளை உங்ககிட்ட போட்டுட்டேன்னா நான் என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், என்ன கேட்கணும், எப்படி கேட்கணுங்கிறத அவ சேனலைஸ் பண்ணுவா. அதனால தான் மனோரூபேக்ஷு கோதண்டா, மனம் என்கிற ரூபத்தை கொண்ட அந்த இக்ஷுகோதண்டத்தை, அது இக்ஷுகோதண்டம். இக்ஷுகோதண்டம்னா கரும்பு வில்னு அர்த்தம், வெறுமன சொன்னா. ஆனால் மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா, அவ கையில் இருக்கக்கூடிய அந்த அம்புகளெல்லாம் நம்முடைய தன்மாத்திரைகள். மன்மதன்கிட்ட மாத்திரம் அது இருந்ததுன்னா தடம் புரண்டு போகும். மன்மதன்னு சொன்னால் நாம் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி வெறுமன ஏதோ இனம் என்கிற ஆண் பெண் என்கிற அந்த உறவுக்கான ஒரு விருப்பத்தை இச்சையை தோற்றுவிப்பவன் மாத்திரம் எடுத்துக்க முடியாது. காமங்கிற வார்த்தைக்கே இன்றைக்கி நாம் வைத்திருக்கக்கூடிய அர்த்தம் வேறு. ஆனால் காமம்னு சொன்னால் விருப்பங்கிறது தான் அர்த்தம். காமம்னா விருப்பம். அந்த விருப்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எதன் மீது வைக்கக்கூடிய விருப்பமாகவும் இருக்கலாம். மன்மதன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அவன் எங்கேருந்து வந்தான்? சிம்பாலிசம்னு பார்த்தோமே, அவனுக்கு உருவம் இல்லை, அது சிவனார் எரித்தார் அதனால் உருவம் போயிடுத்து, அனங்கன் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். அந்த சிம்பாலிசம் படியில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த கதையை அப்படியே நிறுத்திட்டு இது வெறும் கதை, இந்த கதைக்குள்ளே இருக்கிற சிம்பாலிசம் என்னான்னு பார்த்தா, மன்மதனுக்கு உருவம் இல்லை. ஏன் உருவம் இல்லை? என்னுடைய மனசிலிருந்து தோன்றுபவன் அவன். இப்படி மனசுக்கு எங்கே உருவம்னு தேடி கண்டுபிடிக்க முடியலையோ, மன்மதன் இந்த மனசிலிருந்து வரக்கூடியவன். கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு இப்படித்தான் அப்படித்தான் இல்லை, கண்ணுக்கே தெரியாமல் எங்கேயோ உள்ளுக்குள்ளேருந்து என்னுடைய விருப்பங்களை தடுமாறச் செய்பவன். அப்படின்னா யாரோ இல்லை, எங்கேயோ இல்லை, இந்த மனசுக்குள்ளேருந்து வரக்கூடியது. இந்த மனசுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு உருவமற்ற தன்மை. அந்த உருவமற்ற தன்மை நம்ம எங்கெங்கேயோ அனுப்புறதா இல்லையா? அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், அதனுடைய தொகுப்பு தான் மன்மதன். அதனால தான் அவன் நம்முடைய இந்த புலன்களை வைத்துக்கொண்டு, நம்முடைய இந்திரியங்களை வைத்துக்கொண்டு அந்த மனசை தடுமாறச் செய்கிறான். ஆனால் அம்பாள் என்ன பண்ணுறா? அதே வெப்பன்றியை எடுத்து அவ கையில் வச்சுட்டு இந்த மனம் தடுமாறாமல் இதை சரியான விதத்தில் அனுப்புகிறாள். கண் எதை பார்க்க வேண்டுமோ, காது எதை கேட்க வேண்டுமோ. இதில் இன்னொரு சின்ன சிக்கல் இருக்குது. இதைத்தான் பார்க்கணும்னு எப்படி முதல்லையே சொல்ல முடியும்? வேறு எதையாவது அங்கே வழியில் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு தானே கண் பார்க்கும். எப்படி டிசைட் பண்ணுறது? உலகத்தில் தீமைகளே இல்லாமல் இருக்குமா, வக்கரங்களே இல்லாமல் இருக்குமா? இதை எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு கேட்டால், அதை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தில் கொண்டு போய் கண்ணை ஒட்ட வச்சாச்சு, நல்ல விஷயத்தில் கொண்டு போய் இந்திரியங்களை ஒட்ட வச்சாச்சுன்னு சொன்னால்
அதுக்கப்புறம் தப்பான விஷயங்களுக்கு போகிறதுக்கு மனசு வராது. நம்ம சொல்கிறோமா இல்லையா, எனக்கு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை சொல்கிறோமா இல்லையா, இந்த இசையை கேட்டதுக்கப்புறம் அதையெல்லாம் கேட்கறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறமா இல்லையா. நல்ல விஷயங்களில் கொண்டு போய் மனசை ஒட்ட வச்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேண்டாத விஷயங்கள் பால் அந்த மனம் போகாது. அதனால தான் அந்த மனசை சரியான விதத்துக்கு சேனலைஸ் பண்ணுறதுக்காக அவள் தன்னுடைய கையிலேயே அந்த கரும்பு வில்லையும் அந்த கரும்பு வில் எந்த திசையில் செலுத்த வேண்டுமோ அந்த தன்மாத்திரைகளையும் வைத்து கொண்டிருக்கிறாள். இந்த நவராத்திரின்னு பார்த்தோமா இல்லையா, நவராத்திரிக்கே இன்னொரு அர்த்தம் உண்டு. நவராத்திரி பண்டிகை தக்ஷணாயன காலத்தில், இந்த மகா நவராத்திரி என்பது தக்ஷணாயன காலத்தில் வருகிறது. அம்பாளுக்கான பண்டிகைன்னு சொல்கிறோம். அம்பாள் யாருன்னு கேட்டால் அவள் தான் ஜீவசக்தி. அம்பாள் நம்முடைய ஜீவனுடைய சக்தி. அந்த ஜீவசக்தி ஆற்றல் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நாம் அந்த செயலை செய்ய முடியும். சுவாசத்துக்கு கூட கொஞ்சம் ஆற்றல் வேணும். மூச்சு விடணும் அப்படின்னா கூட சக்தியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சக்தி இருந்தால் தான் மூச்சு கூட விட முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏதோ கொஞ்சம் சக்தி வேணும். சக்தியே இல்லைன்னா அப்படியே கீழே விழுந்துடும். இப்போ இந்த ஆன்மா இருக்கே, இந்த ஆன்மா இறைவனை அடைவது, அதுதான் நோக்கம். பர்பஸ் என்னன்னு கேட்டால் ஆன்மாவுக்கான பர்பஸ், ஜீவான்மாவுக்கான ஒரே பர்பஸ் இறைவனை அடைவது. ஒப்ஜெக்டிவ் அதுதான். இந்த ஆன்மா இறைவனை அடைவதற்காகத்தான் இந்த பிறப்பு. எதுக்கு பிறப்புன்னு சொன்னால் திஸ் இஸ் த ஒன்லி வே, இப்படித்தான் போக முடியும். பாதை எதுதான், அந்த பாதை வழியாக போக வேண்டும். அப்போ இந்த ஆன்மா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் தான் அந்த இறைவனை சேர முடியும். அமைதியாக இறைவனை சேருவது. இறைத்தன்மைங்கிறது சாந்தமாக அமைதியாக ஆனந்தமாக இருப்பது. அதில் சலனம்லாம் கிடையாது. அந்த அமைதியான சலனமற்ற நிலையை அடைவதற்கு இந்த ஆன்மா ஹேஸ் டு ரைஸ் அப். எப்படி? வித் ஆல் எஃபர்ட்ஸ், கொஞ்சம் எனர்ஜியோடு எழுந்திருக்கணும். இந்த தக்ஷணாயன நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோமே, தக்ஷிணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. சாதாரணமாக அதற்கு தெற்குன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறோம். அயனம்னா பாதை, தக்ஷிண அயனம்னா நாம் சொல்லக்கூடிய அர்த்தம் தெற்கு நோக்கிய பாதை. தெற்கு நோக்கிய பாதைன்னு சொல்கிறச்சே சூரியனுடைய கதிர்கள் தெற்கு புலமாக நமக்கு தென்படத் தொடங்குவதனால் இதற்கு தக்ஷணாயனம் அப்படின்னெல்லாம் விளக்கங்கள். தக்ஷிணம்ங்கிற வார்த்தைக்கு இருக்கிற இன்னொரு அர்த்தம் அர்ப்பணம், நிவேதனம். குருவுக்கு தட்சிணை கொடுக்கறதுன்னு சொல்லுவார்கள் இல்லையா, குரு தட்சிணை. தட்சிணை கொடுக்கறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அர்ப்பணமாக கொடுப்பது, காணிக்கையாக கொடுப்பது. அந்த காணிக்கையாக கொடுப்பதுங்கிறத அர்த்தத்தை இங்கே பிரயோகம் பண்ணால், தக்ஷணாயன நவராத்திரினா என்ன அர்த்தம்னா, என்னுடைய இந்த ஆன்மாவை, என்னுடைய இந்த ஆற்றலை நான் அர்ப்பணமாக கொடுக்கிறேன். இந்த அர்ப்பணம்ங்கிற பாதை வழியாக இறைவனை அடைகிறேன். தக்ஷிண அயனம், தக்ஷிணத்திற்கு அர்ப்பணம்னு கணக்கு வச்சுண்டா, அர்ப்பணம் என்கிற பாதை வழியாக, இந்த காணிக்கைங்கிற பாதை வழியாக நான் தெய்வத்தை அடைவதற்கு முயல்கிறேன். அதுதான் நவராத்திரிக்கான அர்த்தம். அம்பாள் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறாள் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒரு அம்மா குழந்தை கையை பிடிச்சு நடத்தி கொண்டு போவாளோ அப்படி அந்த அம்பாள் கையை பிடித்து நம்மை நடத்தி கொண்டு போவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை. இந்த நவராத்திரியில் கொலு வைப்பார்கள். அந்த காலத்தில் கொலு வைக்கும்போது 11 படி அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இப்போல்லாம் அந்த படி கணக்கு கொஞ்சம் இட நெருக்கடியினால் மாறி போகிறது. ஆனால் அந்த 11 படி கணக்குங்கும்போது எந்தெந்த படிக்கு என்னென்னங்கிறதுக்கும் ஒரு கணக்கு உண்டு. இப்போ இட நெருக்கடியில் கொஞ்சம் மாற்றி வச்சா தப்பு இல்லை. அதுக்காக இப்படித்தான் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முறையை வைத்து கொண்டால்
அந்த அளவுக்கு இடமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அம்பாளுக்கும் தெரியும் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நம்மை விட நன்றாகவே தெரியும். 11 படி அப்படிங்கிறச்சே மேல் படி, இந்த 11ன்னு இங்கேருந்து கணக்கு, அதுதான் முதல் படின்னு கணக்கு. அந்த முதல் படின்னு எடுத்துப்போம். அந்த முதல் படியில் கலசம் வைத்து அந்த கலசத்தில் அம்பாளை ஆவிர்பவிக்க செய்து அதுக்கு பின்னால் தான் எல்லாம் ஆரம்பிக்கும். அதுதான் முதல்ல. அங்கே அம்பாள் அந்த கலசத்தில் அவள் ஆவிர்பவித்து விட்டாள். அதுக்கு பக்கத்தில் அவளுடைய ரூபம் வைக்கலாம், அவளுடைய வடிவம். அதுக்கு அடுத்த படியில் மும்மூர்த்திகள். ஏன் மும்மூர்த்திகள்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் 5 தொழில்கள். இந்த 5 தொழில்களில் நம்மால் கண்ணால் பார்க்க முடியாதது திரோபாவம், அனுக்கிரகம். இந்த 2ம் கண்ணால் பார்க்கப்பட முடியாதது. கண்ணால் பார்க்கப்பட முடிகிற அந்த 3 மும்மூர்த்திகள், மும்மூர்த்திகளுடைய வடிவங்கள் அடுத்த படி. அங்கேருந்து அவ she has ordained the creation, the cycle of creation. அதனால் அடுத்த படி அது. அதுக்கு அடுத்த படியில் வரும்போது மற்ற தெய்வ உருவங்கள். அதில் எந்த தெய்வம், ருத்ரன் இருக்கலாம், பிரம்மா இருக்கலாம், அதில் விஷ்ணு இருக்கலாம், வேறு எந்த தெய்வங்களும் இருக்கலாம். அதுக்கும் அடுத்த படியில் அவதாரங்கள், தெய்வங்கள் அவதாரங்களாக இறங்கி வந்த நிலை அப்படின்னு வரும்போது அதில் அவதாரங்கள், அதில் கபில அவதாரம் இருக்கலாம், தசாவதாரங்கள் இருக்கலாம். அதெல்லாம் அங்கேருந்து கணக்கில் 4வது படியில் வந்துடும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 5, 6 இந்த 2 படிகளில் முனிவர்கள், தபஸ்விகள், ரிஷிகள், அவர்களுடைய வடிவங்கள். 5, 6 அப்படி இருக்கலாம். 5 மாத்திரம் இருக்குது, எவ்வளோ பொம்மை இருக்கோ அவ்வளோ பொறுத்து. 6, 7 மனிதர்களுடைய வடிவங்கள். அதுக்கும் அப்புறம் மனிதர்கள் வடிவங்கள் தாண்டி கீழே வரும்போது விலங்குகள், பறவைகள். அதுக்கும் அடுத்ததாக வரும்போது இந்த ஒற்றை அறிவு உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடல் பாசி, கிளிஞ்சல், சங்கு, இதெல்லாம் அந்த ஓரறிவு அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரியான உயிரினங்கள். அதுக்கும் அடுத்ததாக தாவரங்கள். அதுக்கும் அடுத்ததாக கடைசியில் அக்ரிணை பொருட்கள். நீங்கள் 11 படி வந்துடும் அந்த கணக்கில். 11 படி வைக்கல அப்படின்னா கூட இது ஒரு சிஸ்டம். ஏன் இந்த சிஸ்டம் அப்படின்னா, இன்றைக்கி அப்படியே அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தாத்பரியம் தெரிந்தால், அந்த தாத்பரியம் எவ்வளவு உயர்வான தாத்பரியம் என்பது புரிந்தால் நமக்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் மாத்திரமல்ல, தெய்வம் என்றால் என்ன என்று புரிந்துவிடும். மேல அம்பாள், கீழே அக்ரிணை பொருள். சகஸ்ரநாமத்தில் அம்பாளை பற்றி ஒரு வர்ணனை உண்டு. அவ யாருன்னு கேட்டால் ஜனனி. ஜனனினா தாயின்னு அர்த்தம். அவ ஜனனி. அவ என்னத்துக்கு ஜனனி, யாருக்கு அம்மா. இப்போ யாரையாவது ஒருத்தரை இன்னார் சோ அண்ட் சோஸ் மதர் அப்படின்னா அந்த சோ அண்ட் சோ யாருன்னு கேட்குறோமா இல்லையா? அந்த மாதிரி அந்த சோ அண்ட் சோ யாரு, யாருக்கு அம்மா, இவள் யாருக்கு அம்மா, அம்பாள் யாருக்கு அம்மா அப்படின்னு கேட்டால் அந்த யாருங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஆ பிரம்ம கீட்ட ஜனனி. அவ யாருக்கு அம்மானா பிரம்மத்துக்கும் அவ அம்மா, கீட்டத்துக்கும் அவ அம்மா. கீட்டம்னா புழுன்னு அர்த்தம். எங்கே இருக்கு ரேஞ்ச்? பிரம்மம், பிரம்மம்னா சாக்ஷாத் தெய்வம், பரபிரம்மத்துக்கும் அவதான் அம்மா, அவ அந்த புழுவுக்கும் அவதான் தாய். ஆ பிரம்ம கீட்ட ஜனனி. அப்படின்னா இந்த அண்டசராசரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அவளுடைய குழந்தைகள் இல்லை, எல்லாம் அவளே தான் காட்டுறதுக்கு தான் முதல் படியில் அம்பாள் கடைசியில் அக்ரிணை பொருட்கள்னு வைத்து இவை எல்லாமே வழிபாட்டுக்குரியன. எப்போ இவை வழிபாட்டுக்குரியன? இவையெல்லாம் அவளிலிருந்து வந்தன, அவளேதான்னா இவையெல்லாம் வழிபாட்டுக்குரியன. இந்த கொலுங்கிற கான்செப்ட் வெறுமன பொம்மையை அடுக்கிறது இல்லை. அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற விஷயம் இவையெல்லாம் வழிபாட்டுக்குரியனன்னா அதில் இயற்கை இருக்கிறது. ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம், நேச்சர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம்.
இது ஈகோ ஃப்ரெண்ட்லி. அம்பாள் தான் இருக்கிறாள், அவள்தான் எல்லாமாக இருக்கிறாள், அவள்தான் இந்த லோகத்திற்கு தாயாக இருக்கிறாள். இல்லை, இந்த லோகமேவாக அவள் இருக்கிறாள். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. நீ உன்னிலிருந்து மலர்ந்தாய். படைத்தவளேன்னு சொல்லலை. இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. படைத்தவளேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கேயோ அங்கே இருந்தது, எடுத்து இப்படி பண்ணி வச்சுட்டான்னு அர்த்தம். படைத்தவளே இல்லை, பூத்தவளே. எது பூக்கும்? அரும்பு பூக்கும், மொட்டு பூக்கும்னு சொன்னால் நீயே தான் அரும்பாகவும் இருந்து நீயே தான் பூத்தாய். அப்போ இந்த 14 லோகம் இல்லை, எத்தனை லோகம்னு யார் கணக்கு வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு கான்ஸ்டலேஷன், எவ்வளவு நட்சத்திரம், எவ்வளவு பிளானட், என்ன கணக்கு வைத்தாலும் சரி, இவையெல்லாம் உன்னிலிருந்து தோன்றியவை. நீயே தான் மலர்ந்திருக்கிறாய், நீயே மலர்ந்து இந்த உலகமாக இருக்கிறாய். எனவே நீதான் எல்லாம் என்று புரிந்து கொண்டோம் தாயேன்னு சொல்லி வணங்குவது தான் கொலுவினுடைய தாத்பரியம். மகாபெரிவா சொல்கிற மாதிரி அம்பாளை நமஸ்காரம் பண்ணுறது, அம்பாளை வணங்குவது என்பதே அந்த இயற்கையை வணங்குவது, இயற்கையோடு இயைந்து வாழுவது. அம்பாளுக்கே பிரகிருத்தின்னு ஒரு பேர் உண்டு. பிரகிருத்தின்னு சொன்னால் அந்த வார்த்தை ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. பிரகிருத்தினா முதலில் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். எது முதலில் தோன்றியது, எது முதலில் செய்யப்பட்டதுன்னா நேச்சர், இயற்கை. அதனால தான் இயற்கைக்கும் பிரகிருத்தின்னு ஒரு பெயர் உண்டு. அவளே பிரகிருத்தியாக இருக்கிறாள், அவளே இயற்கையாக இருக்கிறாள், அவளே எல்லாமாக இருக்கிறாள் என்பதை காட்டுவது தான் நவராத்திரி திருநாள். இந்த நவராத்திரி திருநாளில் அம்பாள் ரூபமாகவே பலரால் போற்றப்படுகிற காமாட்சி வேறு, காமகோட்டி வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்று நம் எல்லோராலும் வணங்கப்படுகிற மகாஸ்வாமியின் வழியில் அந்த காமாட்சியை ஆராதிப்போம். மகாஸ்வாமியின் பேரருள் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்பதையே பிரார்த்தனையாக வைத்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.